Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.4ல் 10th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அது எஃப் சச் த அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எஃப் சச் தட் -5 to 9 டு ரியல் நம்பர் ஆறு தான் வந்து ரியல் நம்பர் சொல்கிறாங்க. -5,9 ஏன் கொடுத்தேன், எப்போ ஆர் டு ஆர் தானே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே -5ல் ஸ்டார்ட் ஆகி எண்ட் வந்து 9ல் வந்து முடியுது. அந்த இதில் -5யும் 9யும் இன்க்ளூட் பண்ணனால இந்த ப்ராக்கெட் வந்து போட்டிருக்கேன். இதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, 3 கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுதான். அந்த 3 கண்டிஷனையும் எப்போ யூஸ் பண்ணணுங்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 6x + 1 இந்த கண்டிஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, -5லேருந்து 2க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் வர்றப்ப நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். -5யும் இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா -5 அடுத்தது -4 -3 -2 -1 0 1 இந்த நம்பர்ஸ்லாம் வர்றப்போ 6x + 1ங்கிற இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா 5x² - 1 இந்த கண்டிஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, 2லேருந்து 6க்குள்ளே இருக்கிற நம்பர் வர்றப்போ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அதில் 2ங்கிற நம்பரையும் இன்க்ளூட் பண்ணலாம். அப்படின்னா 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் வர்றப்போ 5x² - 1ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது 3x - 4ங்கிற இந்த கண்டிஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னா, 6லேருந்து 9க்குள்ளே வர்ற நம்பர்ஸ் வந்து வந்துச்சுன்னா அப்போ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர்ஸில் வந்து 6யும் 9யும் இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 6 7 8 9 இந்த நம்பர்ஸ் வர்றப்போ 3x - 4ங்கிற இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இதில் மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தோம்னா, f(-3 + f(2). ஃபஸ்ட்டு அதில் f(-3) வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். f(-3) வந்து பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணணும். f(x) = 6x + 1 f(-3) வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படின்னா 6 × -3 + 1 6 × -3ங்கிறப்ப -18 + 1 -18 + 1ஓட வேல்யூ -17 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது f(2) வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். f(2)ங்கிறப்ப அதுக்கு எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா, செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். செகண்ட் கண்டிஷனில் f(x) வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5x² - 1 f(2)ங்கிறப்ப f(2) = 5 × x பதிலாக 2^2 - 1 அப்படின்னா 5 × 2^2 பண்ணால் 4 - 1 5 × 4 வந்து எனக்கு 20 கிடைக்கும். அப்படின்னா 20 - 1ஓட வேல்யூ 19. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, f(-3) + f(2) வந்து கண்டுபிடிக்க சொன்னீங்க. அப்படின்னா f(-3)ஓட வேல்யூ -17 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்தது f(2)ஓட வேல்யூ 19. அப்படின்னா 19 - 17ஓட வேல்யூ 2ன்னுட்டு எனக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f(7 - f(1) வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f(7)க்கு வந்து நான் எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன்னா, தேர்ட் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா f(7) கண்டுபிடிக்கணும். அதுக்கு f(x) என்னன்னு பார்த்தோம்னா 3x - 4 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நான் 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா f(7) = 3 × 7 - 4 3 × 7 வந்து 21 21 - 4 21 - 4ஓட ஆன்சர் எனக்கு 17 கிடச்சிருக்கும். அடுத்தது f(1) வந்து கண்டுபிடிக்கணும். f(1)ங்கிறப்ப அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா f(x) = 6x + 1 அப்படின்னா f(1) வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா f(1) = 6 × xக்கு பதிலாக 1 + 1 6 × 1 வந்து 6 அப்படின்னா 6 + 1 வந்து எனக்கு 7 கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னா, f(7 - f(1) தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அப்படின்னா f(7)ஓட வேல்யூ 17 - f(1) வந்து 7 ரெண்டையுமே மைனஸ் பண்ணோன்னா எனக்கு 10 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 × f(4) + f(8) வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு f(4) வந்து கண்டுபிடிக்கணும். 4ங்கிறப்ப அதுக்கு நான் செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். நான் f(x) = 5x² - 1 அடுத்தது நான் f(4) வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 5 × 4² - 1 அப்படின்னா 5 × 4² பண்ணால் 16 - 1 இப்போ 5 × 16ஓட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். 5 × 16ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னா 80 வந்து கிடைக்கும். அப்படின்னா 80 - 1 80 - 1ஓட வேல்யூ 79ன்னுட்டு எனக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. இது f(4). அடுத்தது நான் f(8) வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். f(8)ங்கிறப்ப 8க்கு நான் தேர்டு கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணேன். நான் தேர்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா f(x) =
3x minus 4. அப்போ f of 8 is equal to 8xக்கு பதிலாக நான் 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 3 into 8 minus 4. 3 8s are எனக்கு 24 minus 4. 24 minus 4 ஓட வேல்யூ எனக்கு 20 வந்து கிடச்சிருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 into f of 4 plus f of 8 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 2 into f of 4 ஓட வேல்யூ 79 ப்ளஸ் அடுத்தது ஒரு 20. இப்போ 2வையும் 79ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 2வையும் 79ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 158 வந்து கிடைக்கும். நான் இந்த 158ஐயும் 20ஐயும் நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 178 வந்து எனக்கு ஃபைனல் ஆன்சராக கிடச்சிருக்கு. இது தேர்ட் சப்டிவிஷன். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனில் 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் f of minus 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of minus 2ங்கிறப்ப அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா f of x is equal to 6x plus 1. அப்படின்னா f of xக்கு பதிலாக -2. அப்படின்னா f of -2ங்கிறப்ப xக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 6 into -2 வந்து -12. -12 plus 1ஓட வேல்யூ எனக்கு -11 வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது f of 6 வந்து கண்டுபிடிக்கணும். f of 6ங்கிறப்ப அதுக்கு நான் எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன்னா தேர்டு கண்டிஷன். அப்படின்னா f of x is equal to 3x minus 4. அப்படின்னா f of 6 வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 6 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா 3 into 6 minus 4. அப்படின்னா 3 into 6 வந்து 18. 18 minus 4ஓட வேல்யூ 14 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இது f of 6. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா f of 4 வந்து கண்டுபிடிக்கணும். அது ஏற்கனவே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 79. அப்படின்னா f of 4 வந்து 79. இப்போ நான் இந்த கொஷினை வந்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 into f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2. அப்படின்னா 2 into f of -2 வந்து -11 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது மைனஸ் f of 6 வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 14 வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். divided by f of 4. f of 4ஓட வேல்யூ 79. அடுத்தது f of -2. f of -2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா -11. அது எல்லாத்தையுமே நான் இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்படின்னா 2 into -11 வந்து -22. அடுத்தது -14 டிவைடட் பை 79ஐயும் 11ஐயும் மைனஸ் பண்ணணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 68 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையுமே நான் ஆட் பண்ணணும். ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 20 30 36 வந்து கிடைக்கும். அப்படின்னா -36 டிவைடட் பை 68. இதை நான் வந்து 2 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 1s are, அடுத்து 2 18s are, அடுத்தது இது 3 4. இதை திருப்பியும் நான் ஃபர்தராக 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா 2 9s are, இது 2 17s are. அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சரை -9 டிவைடட் பை 17 வந்து கிடச்சிருக்கு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இல்லை நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.